அடித்து சொல்கிறேன், பொள்ளாச்சியில் வெற்றி பெறுவது உதயசூரியன். தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள். 25 நாடுகளை கடந்திருந்தாலும் இந்த முறை பொள்ளாச்சியில் உதயசூரியன் உதிக்கும், வெற்றி பெறும். தலைவர் கரங்களில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு சொல்லி, எப்படி நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் என்ற பொழுது வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தீர்களோ அதை போல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தான் சார்ந்திருக்கின்ற வார்டுகளில், தான் சார்ந்திருக்கின்ற கிளைகளில் அதிகமான வாக்குகளை பெற்றோம் என்ற தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பொள்ளாச்சியில திமுக தான் ஜெயிக்கும்னு செந்தில் பாலாஜி அவரு ஒரு பதில் கொடுத்தது மட்டும் இல்லாம அவரு நிறைய இடங்கள்ல இப்ப நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட விஜய் அவரை பத்தி கேட்டு நிறைய பேர் தொந்தரவு செய்யறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த ஒரே பதிலடி, விஜய் பத்தி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தாவேக்காவே ஒரே அடியில ஒரே வார்த்தையில அதிர்ச்சி ஆக்குற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச செந்தில் பாலாஜி அவங்க கிட்ட விஜய் அவருடைய அரசியல் வருகை மற்றும் அவரோட கட்சியோட செயல்பாடு வர தேர்தல்ல திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்குமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுத்த அவரு தாவேக தலைவர் விஜய் அவருடைய பெயரை நேரடியா குறிப்பிடாம மிக கடுமையான விமர்சனத்தை முன்வச்சாரு. சந்திக்கவே முடியாம எல்லைக்கு அப்பாற்பட்ட நாட் ரீச்சபிள் இடத்துல இருக்கிறவங்களை எல்லாம் பத்தி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க, மக்களோட பிரச்சனைய பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. இப்ப இந்த கமெண்ட் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. மக்களோட நிக்கிற எங்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத அவரு சுட்டி காமிச்சிருக்காரு. மக்கள் கிட்ட எங்களோட செல்வாக்கு அதிகரிச்சு வருது, அதனாலதான் செந்தில் பாலாஜி அவர் பயந்துக்கிறாருன்னு ஒரு பக்கம் தாவேக்கா பதிலடி கொடுத்தாலுமே செந்தில் பாலாஜி அவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னு மக்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க.